ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலை இருந்தால் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். முந்திரி பருப்பை வச்சு இந்த காஜு கட்லி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வேர்க்கடலையை வச்சு தான் இந்த கட்லியை செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலை மிட்டாய் பர்ஃபி. தீபாவளி ஸ்வீட் ரெசிபியோட இந்த பர்ஃபியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கிண்ணம் அல்லது டம்மரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது கடலையில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கசக்கி விட்டோம்னா தோல் எல்லாமே வந்துடும். இதை மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சுத்தம் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக கடலை அளந்தா அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா சூடுபடுத்திக்கணும். இந்த பர்ஃபிக்கு பாகுபதம் செக் பண்ண போகிறோம். ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடரை இந்த சர்க்கரை தண்ணியில் சேர்த்துருங்க. மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் இந்த மாதிரி கையெடுக்காமல் கரைச்சி விட்டோம்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். ஒரு கப் அளவு வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டே நல்லா தித்திப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் ஓரளவு லைட்டாக வத்திருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு கையெடுக்காமல் கலந்து விட்டோம்னா திக்காக வந்துடும். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பராக பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நெய் தடவுன பிளேட்டில் ஊற்றிட்டு ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. சப்பாத்தி கட்டையில் நெய் தடவிட்டு எந்த அளவு பர்ஃபி உங்களுக்கு தடிமனாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டி விட்டுக்கணும். இதுக்கு பதிலாக பட்டர் சீட் இருந்தால் அதில் ஊற்றி கூட கட் பண்ணலாம். என்கிட்ட பட்டர் சீட் இல்லாதனால தட்டிலேயே இந்த மாதிரி நெய் தடவிட்டு ஊற்றிட்டேன். ஓர பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறணும். டைமண்ட் ஷேப்பில் காஜு கட்லியை கட் பண்ணிக்கலாம். சில்வர் பேப்பர் இருந்தால் மேலே ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இது. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுத்தோம்னா எடுக்க ஈஸியாக வரும். காஜு கட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.